ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லுக்மா சமையலில் ரோஸ்மரி செசம் பிரிஞ்சால் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா, அதாவது செசம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே பிரிஞ்சால அந்த நுனியும் கட் பண்ணாமல் இதை டைரெக்டாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரிஞ்சால இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஓரளவு எண்ணெயில் நல்லா ஓரளவு பொரித்து எடுத்துக்க போகிறேன். நல்லா பிரிஞ்சால சூப்பராக நல்லா இந்த பதத்துக்கு நல்லா பொரிச்சிக்கிங்க. இதை பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அது கூட கொஞ்சம் போது ஆயில் சேர்த்துக்கிறேன். ஏழு 8 பூண்டு பல்லு. இதுதான் ரோஸ்மரி. இது ரொம்ப மணமாக இருக்கும். இந்த ரோஸ்மரி ட்ரையை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 3 ஸ்பூன் செசம் சீடு, செசம் ஒயிட் சீடு இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. இது நல்லா எண்ணெயில் லைட்டாக போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 ரெட் சில்லி அது கூட இப்போ லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட போட்டு இதையும் போட்டு நல்லா இது வறுத்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ என்ன செய்யலாம், இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நல்லா அதை கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் செசமாயில் ஆட் பண்ணுறேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் அதிகம் போடாதீங்க, கசக்கும். அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய். அது கூட கொஞ்சம் போது கருவேப்பிலை. ஏற்கனவே மிக்சியில் கிரைண்ட் பண்ணிருந்தா இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே வதக்க வச்ச ஃப்ரை பண்ண அந்த பிரிஞ்சாலை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக அது கூட மஞ்சத்தூள், ஒரு லெமன் சைஸில் புளியை ஊற வச்சுருக்கேன். இது கூட நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா மசாலா, அந்த கத்திரிக்காய் அந்த மசாலா நல்லா செட் ஆகட்டும். நல்லா அதை ஸ்லோ ஃப்ளேமில் அதை நல்லா இப்போ ஓரளவு குக் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் அந்த கத்திரிக்காயோட அந்த மசாலா நல்லா செட் ஆகும். இது அப்பப்போ இடையில லைட்டாக ஓப்பன் பண்ணி லைட்டாக அதை கிண்டி விடுங்க. நல்லா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்வோம்னா கொஞ்சம் அது கூட லைட்டாக செசம் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கருவேப்பிலை. இப்போ சூப்பரான ரோஸ்மெரி செசம் பிரிஞ்சால் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரோஸ்மெரி செசம் பிரிஞ்சால்